Hello students, welcome to Hiba Max Study Time. 8th standard CBSE Max பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? So chapter 4 data handling lesson பார்த்துட்டு இருக்கோம். Exercise 4.1ல second question solve பண்ணலாம். Data handling lesson பொறுத்த வரைக்கும் நம்ம questions எவ்வளவு கவனமா படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்றோமோ நம்ம ஆன்சர்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். சரிங்களா? எப்பவுமே questionக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையா இன்னொரு வாட்டி படிச்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? அண்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் நீங்கள் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. சிபிஎஸ்சியில் இருக்கிற எல்லா சம்ஸும் தமிழில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. A group of 360 people were asked to vote for their favorite season from 3 seasons: rainy, winter and summer. ஸோ உங்களுக்கும் எந்த சீசன் பிடிக்கும்னு கமெண்ட்ல எழுதுங்க. இப்போ 3 சீசன் இருக்கு, சம்மர், ரெய்னி, வின்டர். நம்பர் ஆஃப் ஓட்ஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு? 90, 120, 150. வின்டர் சீசன் தான் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு இல்லையா? ஸோ இப்போ கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். விச் சீசன் காட் த மோஸ்ட் ஓட்ஸ்? ஸோ இப்போ நமக்கு தெரியும் வின்டருக்கு தான் அதிகமான நம்பர் ஆஃப் ஓட்ஸ் இருக்கனால வின்டர் சீசன் தான் மோஸ்ட் ஓட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்தது ஃபைண்ட் த சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் ஈச் செக்டர். இதுதான் ரொம்ப முக்கியம். சென்ட்ரல் ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு பை சார்ட் வரைகிறோம்னா நமக்கு சென்ட்ரல் ஆங்கிள் என்னன்னு தெரியும், 360. ஸோ அந்த மாதிரி இந்த கொஸ்டினுக்கான சென்ட்ரல் ஆங்கிள் ஈச் செக்டருக்கு கேட்குறாங்க. அடுத்து ட்ரா பை சார்ட் டு ஷோ திஸ் இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து பை சார்ட் மூலயமா காமிக்கணும். 3 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? விச் சீசன் காட் மோஸ்ட் ஓட்ஸ்? ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் வின்டர். வின்டர் சீசன் தான் அதிக பேர் பிடிச்சிருக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா, 150. செகண்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த சென்டர் ஆங்கிள் ஆஃப் ஈச் செக்டர். இப்போ சென்ட்ரல் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறது? சென்ட்ரல் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு டோட்டல் ஓட்ஸ் எவ்வளோ தெரியணும். 90, 120 ப்ளஸ் 150. இது மூணுத்தையும் ஆட் பண்ணலாம். 100, 200, 290, 310, 360. ஸோ 360 வந்து டோட்டல் வேல்யூ இல்லையா? இப்போ 1 by 1 நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு சம்மர். சம்மரோட சென்ட்ரல் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்பர் ஆஃப் people vote for summer divided by total number of people. Into 360. ஏன்னா பை சார்ட் வரைகிறனால இன்டூ 360 தெரியுது இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் லைனில் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து சம்மருக்கு எவ்வளோ பேர் ஓட் பண்ணியிருந்தாங்கன்னா 90. டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் எவ்வளோ? 360 இன்டூ நம்மளுக்கு 360 டிகிரி வந்து பை சார்ட்டோடது. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா சென்ட்ரல் ஆங்கிள் எவ்வளோ? 90 டிகிரி. அது ரெய்னி. ஸோ ரெய்னிக்கும் அதே தான். நம்பர் ஆஃப் people vote for rainy season divided by total number of people. Total number of people. So number of people எவ்வளோ? rainy seasonக்கு 120. total number of people எவ்வளோ? 360. and நம்ம சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு 360 டிகிரியால் மல்டிபிள் பண்ணுவோம் இல்லையா? இது ரெண்டும் ஈக்குவலாக கேன்சல் பண்ணிட்டோன்னா 120 டிகிரி. லாஸ்ட்டாக வின்டரோடது இல்லையா? வின்டர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பீப்புள். சேம் மூணுத்துக்குமே நீங்கள் எழுதியிருக்கணும். சரிங்களா? எழுதுனா தான் நமக்கு வந்து மார்க் வந்து லெஸ் பண்ண மாட்டாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் 150 divided by 360 total into 360 டிகிரி கேன்சல் பண்ணிட்டா 150 டிகிரி. இது வந்து வின்டரோடது. ஸோ தனித்தனியாக எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? செகண்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். இப்போ தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் ட்ரா பை சார்ட் டு ஷோ திஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பை சார்ட் தெரியணும்னா இப்போ ஆங்கிள் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். சென்ட்ரல் ஆங்கிள் மூணுத்துக்குமே கண்டுபிடிச்சிட்டோம். அதை வச்சுட்டு பை சார்ட் வரைஞ்சால் போதும். ஸோ இப்போ பை சார்ட் வரைகிறதுக்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. சென்டரில் ஒரு லைன் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 90 டிகிரி இல்லையா? ஸோ 90 இந்த பாயிண்ட் கரெக்டாக அந்த லைனில் வர மாதிரி 90 டிகிரியில் லேசாக சின்னதாக ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க போதும். ஏன்னா நம்ம சர்க்கிள்குள்ளே தான் வரைய போகிறோம். ஸோ இங்கே வந்து 90 டிகிரி.
இந்த லைன் வந்து ரொம்ப லேசா இருக்கணும், மெல்லிசா. நம்ம அதுக்கப்புறம் எரேஸ் பண்ற மாதிரி இருக்கணும். சரியா? இப்போ நெக்ஸ்ட் இந்த 90 டிகிரி லைன்ல வச்சுட்டு அடுத்தது 120யா? இப்போ 90 100 90 100 இங்க இருக்கு பாருங்க 120. 120க்கு நேரா ஒரு பாயிண்ட் வச்சிடுங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் கரெக்டா வச்சுட்டு நம்ம டிரா பண்ணணும். இப்படி வச்சிட்ட பிறகு நீங்க இங்க வச்சு பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த லைன் நம்ம ஒரு லைன் டிரா பண்ணோம் பாருங்க, அது 150ல வந்து கரெக்டா நிக்கும். இங்க ஒரு லைன் டிரா பண்ணோம் இல்லையா, அது வந்து 150ல வந்து நிக்கும். அப்ப வந்து நம்ம கண்டுபிடிச்ச சென்ட்ரல் ஆங்கிள்ஸ் எல்லாமே கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். கிளியரா? ரொம்ப ஈஸியா இருந்துச்சு இல்லையா? இது வந்து 90 டிகிரி, இந்த பார்ட் 120 டிகிரி, கம்ப்ளீட்டா இந்த பார்ட் வந்து 150 டிகிரி. ஓகேவா? அது என்னென்னு கூட நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். 150 வந்து வின்டர், 120 வந்து ரெய்னி இல்லையா, 90 டிகிரி வந்து சம்மர். ரொம்ப ஈஸியான சம், நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும். இன்னொரு வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 360 பீப்புள் கிட்டக்க ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அதில் என்ன தெரிய வருது, சம்மர் வந்து 90 பேருக்கு பிடிக்குது, ரெய்னி சீசன் 120 பிடிக்குது, வின்டர் சீசன் வந்து 150 மெம்பர்ஸ்க்கு பிடிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விச் சீசன் காட் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஓட்ஸ். ஸோ இதில் பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம், வின்டருக்கு தான் அதிக நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வின்டர் வந்து 150. அடுத்தது ஃபைண்ட் த சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் ஈச் செக்டர். சென்ட்ரல் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ சம்மர் கண்டுபிடிக்கிறோன்னா ஃபர்ஸ்ட் எல்லாமே டோட்டல் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாம் டோட்டல் பண்ணிட்டு டோட்டல் வேல்யூ என்னன்னு எடுத்துக்கலாம். அடுத்து சம்மர் வந்து சம்மர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்பர் ஆஃப் பீப்புள் voted for summer divided by total number of people. and நம்மள பை சார்ட்ல சொல்றனால into 360 டிகிரி எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ 90 by 360 into 360 டிகிரி, 360 கேன்சல் பண்ணிடுங்க, 90 டிகிரி வந்து நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்தது ரெய்னி. ஸோ ரெய்னி சீசனுக்கு அதே மாதிரி தான், நம்பர் ஆஃப் பீப்புள் voted for ரெய்னி சீசன் 120, டோட்டல் வந்து 360, 120 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் 360 இன்டூ எவ்வளோ ஆங்கிள் 360 டிகிரி இல்லையா. ஸோ 360 கேன்சல் பண்ணிட்டோன்னா 120 டிகிரி வந்து நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சேம் நெக்ஸ்ட்டு வின்டர். number of people voted for winter 150 divided by total number of people into 360 degree. So 360 cancel பண்ணிட்டோன்னா 150 மட்டும் தான் இருக்கும். ஸோ வின்டர் வந்து 150 டிகிரி. பை சார்ட் ட்ரா பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ பை சார்ட் எப்படி ட்ரா பண்ணதுன்னு பார்த்தோம். நார்மலாக ஒரு சர்க்கிள் வரைஞ்சிடுங்க, ஒரு லைன் பேஸ் லைன் வரைஞ்சிட்டு இதுலேருந்து 90 டிகிரிக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. 90 டிகிரி பேஸ் லைனாக வச்சுட்டு 120, 120 பேஸ் லைனாக வச்சுட்டு 150, அப்புறம் சம்மர் ரெய்னி வின்டர்னு எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். எல்லாருக்கும் எதாவது டவுட் இந்த மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.